ராமாயண கிளிம்ஸ் பார்த்து அதோட விஎஃப்எக்ஸ் மேல நிறைய பேருக்கு பயம் இருக்கலாம். இப்போ கிறிஸ்டோபர் நோலனோட ஆடிசே ட்ரெய்லர் அந்த பயத்தை உடைச்சிருச்சு. டினெக்ன்ற கம்பெனி தான் ஆடிசே படத்துக்கும் ராமாயண படத்துக்கும் விஎஃப்எக்ஸ் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆடிசே படத்தோட பட்ஜெட்டும் ராமாயண படத்தோட பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட சேம் தான். ராமாயணா 4000 crores எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு 2000 crores வச்சுக்கோங்க. இப்போ ஆடிஷோட பட்ஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2100 crores. ஸோ இங்க ராமாயணா பட்ஜெட் எல்லாம் ஒரு இஷ்யூவா சொல்லவே முடியாது. இங்க உண்மையான இஷ்யூ என்னன்னா ராமாயணால ராட்சசர்களை போர்ட்ரேட் பண்ண விதம். அதுல இருக்கிற முக்காவாசி டீமன் எல்லாருமே லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல நீங்க பார்க்கலாம். கூகுள்ல இந்தியன் மித்தாலஜிக்கல் அரக்கர்கள் நம்ம போட்டாலே நிறைய டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் காமிக்கும். ஆனா ராமாயணால இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே எங்கேயோ பார்த்த ஃபீல் தான் கொடுக்குது. ஏன்னா பிளாக் மீ தூக்காங்கன்ற ஒரு கேம்லயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீமன்ஸை காமிச்சிருப்பாங்க. அவங்களே அவ்வளவு பண்ணும்போது நம்ம கிட்ட இவ்வளோ கிளியரான ரெஃபரன்ஸ் இருக்கும்போது ஏன் நம்மளால பண்ண முடியாது? ஸோ ராமாயண டீம் இந்த ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா சொல்றேன், ராமாயணா விஎஃப்எக்ஸ் பயங்கரமா இருக்க போகுது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ இது எனக்கு பர்சனலா தோணுன கருத்து. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க.